டீனேஜ் பெண் குழந்தைகளா உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஹாய், வணக்கம். இப்போல்லாம் குழந்தைகள், அதாவது 10 வயசுலேருந்து திருமணம் ஆகும் வரை உள்ள பையன் குழந்தைகள் பாடுதான் பயங்கர திண்டாட்டமாக உள்ளது. யார் எது சொன்னாலும் கேட்குற வயசு, அந்த வயசு எதை பார்த்தாலும் செய்யணுங்கிற வயசு. இப்பொழுது நேரம் விளையாட்டுகள் இல்லை. டிவியில் ஃபோனில் விளையாடுறது, சில கெட்ட பழக்கங்கள், இந்த பழக்கம்லாம் நிறைய வர்றதுக்கான சான்ஸு இந்த டயத்தில் தான் இருக்குது. அந்த குழந்தைங்களை எது பார்த்தாலும் யார் எது சொன்னாலும் செய்கிறதுங்கிறப்போது இந்த கற்றுக்கிறதெல்லாம் இந்த வயசில் தான். இப்போ யூடியூப்லேயும் நிறைய விளையாட்டுங்க வருது. நம்மளுக்கு தெரியாமல் குழந்தைங்களுக்கு இப்போ செல்ஃபோன் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இந்த செல்ஃபோன் பழக்கத்துக்கு நிறைய அடிமையாகிடுறாங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்க எல்லாருமே அடிமையாகிடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப பல விஷயங்கள் மனத்தையும் உடம்பையும் கெடுத்துக்கிறாங்க. டீனேஜ் பசங்க நீங்கள் எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி ஆகிடுது. உங்களுக்குள்ள ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுது. பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறப்ப இதை பற்றி தான் ஒரு சின்ன அலசல். என்னுடைய இப்போ சேனல் பிடித்துள்ளதா சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க, என்னுடைய வீடியோஸ் வரும். ஓகே. இப்போ நான் தினமும் டிவி பார்க்குறோம். டிவியில் பேப்பரில் எத்தனை வளர வேண்டிய பொட்டுக்கள் இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த விளையாட்டுலையும் செல்ஃபோன் விளையாட்டுலையும் சேர்ந்து உடனே சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணும்னு நினச்சி காசு பணத்துக்காக வீட்லேயும் தெரியாமல் வீட்டில் திருடுறது, இதை மாதிரி பொருள் இது பண்ணுறது, அது உடம்பையும் மனத்தையும் வீண் பண்ணி பாழ்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் மட்டுமே இது பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லிக்கணும். என்ன, பெற்றோர்கள் ஒரு காரணமாகிடுவோம் இல்லையா? படின்னு படிப்பை மட்டுமே பிரதானமாக சொல்லி வேலை ஒன்றும் தர்றதில்லை குழந்தைங்களுக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலை செய்யணுங்க. வீட்டு வேலைகளெல்லாம் செய்ய பழக்குங்க. எல்லா வேலைகளுமே தெரிஞ்சிருக்கணும். வீட்டோட கஷ்டத்தையும் தெரிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அதனால தான் அதுங்களுக்கு எதுவுமே புரிகிறதில்லை. மீதி நேரத்தில் படித்தா போதும்னு சொல்லுங்கள், தானாக படிச்சுக்கும். உழைக்கணுங்கிற ஒரு இதே கொடுக்கணும். அதுங்களுக்கு வேறு நேரம் ஒன்றும் பொழுது போகிறதில்லை. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு மன்னன்னு கூற விரும்புகிறேன். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வெரி ஸ்மார்ட்டு. 10 வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த விளையாட்டுலையோ இல்லை ஒரு மியூசிக்கோ டான்ஸோ கராத்தேவோ எதில் வின் பண்ண அந்த ரொம்ப விரும்புதுங்களோ அதில் சேர்த்து விடுங்க. அந்த மாதிரி சேர்க்குறப்ப இந்த மாதிரி ஃபோன் பார்க்குறதோ மீதி எண்ணங்களோ அதுங்களுக்கு வராது. அதுங்க அதில் மிங்கிள் ஆகிடுங்க. அந்த மாதிரி குழந்தைங்க ஒரு நல்ல ஒரு பாட்டு டான்ஸ் எவ்வளவோ இருக்குது. இது அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னு இறை சிந்தனையோடு போயிடுவாங்க. அது இல்லாமல் தான் அதுங்களுக்கு எதுவுமே புரியறதில்ல. யார் எது சொன்னாலும் நல்லதுன்னு 4 பிள்ளைங்களோடு சேர்ந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை மாதிரி போயிடுறாங்க. இது அந்த டீன் ஏஜ் குழந்தைங்க தானாக அதை திருத்திக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைங்க தாய் தந்தையரை அந்த குழந்தைங்க கிட்ட நிறைய பேசுங்க. இப்போ நம்ம வீட்டில் அந்த அன்பு கிடைக்காதனால தான் அதுங்க வெளியே தேடுது. யாராவது ஒருத்தவங்க நல்லா பேசுனா உடனே மிங்கிள் ஆகிடுறது, யாராவது ஒரு விளையாட்டுன்னா அதோடு சேர்ந்துடுறது, வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் அந்த டீனேஜில் வர்ற பழக்கங்கள். எந்த பழக்கமாக இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் என்கின்ற எண்ணம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அதனால் அந்த குழந்தைகள் நம்ம நிறைய பேச்சு கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்கள்கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுங்க மனநிலை எப்படி ஆனால் முக்கியமாக எதுலையாவது ஒரு குழந்தைங்களை சேருங்க. சேர்த்தா தான் அதுங்க ஒரு நல்ல இதில் வரும். இப்போ சில குடும்பங்கள் பாருங்களேன், நிறைய சின்ன குழந்தை டீனேஜ்னு இல்லை, கல்யாணம் ஆனவங்களே இந்த விளையாட்டில் சேர்றது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, அதில் எவ்வளவோ 50 லட்சம் லாஸ் ஆகிட்டாங்கன்னா உடனே தற்கொலை பண்ணிக்கிறது. அந்த குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். குழந்தை ஒய்ஃபெல்லாம் இருக்கிறப்பே இப்படிலாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏது விடுவி காலம். அதை முன்னாடியே நம்ம தாய் தந்தையர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நேரம் கொஞ்சம் வெளி உலகத்தில் தான் டீனேஜ் பசங்க நிறைய வருது. அதுங்களை நம்ம ஒரு கண்காணிப்போடு பார்த்துக்கோங்க. அந்த குழந்தைகள் கொஞ்சம் உணர்ந்து செயல்படுவாங்க. அப்புறம் சில குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தாய் தந்தையர்களுக்கு பெற்றோருக்கு தெரிகிறதே இல்லை. சில இதை நான் இங்கேயே பார்த்துருக்கேன். நிறைய குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்க் இருக்குது. ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு வருதுப்பா, யூனிஃபார்ம் போட்டுட்டு அவன் வண்டியில் வரான், யூனிஃபார்மை கழட்டி வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போகுதுங்க. இந்த அளவு கூட வீட்டுக்கு தெரிகிறதுல அந்த டீனேஜ் பசங்க அப்படி ஏமாத்துது.
இது யாரை ஏமாத்துறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் ஏமாந்து போவோம். படிக்கிற வயசில் படிக்கணும், அப்புறம் நீங்கள் எந்த இது வேணால் பண்ணிக்கலாம். இந்த படிப்பை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் உங்களால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இந்த வயசில் தான் படித்து வர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம தாய் தந்தையரையோ உலகத்தையோ ஏமாத்துறதில்ல, நாம் தான் ஏமாந்து போகிறோம். ஏமாந்து போனால் என்ன, அந்த இழப்புகளை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறீங்க. இது யாருக்கோட இழப்பு? ஒன்றுமே கிடையாது. அதனால் டீனேஜ் குழந்தைங்கள்லாம் யோசிங்க. ஒரு நல்ல ஒரு இதில் போங்க. நல்ல இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையும், சிறப்பாகவும் இருக்கலாம். இதுதான் உண்மை. இந்த வயசுலேயே பிஞ்சில் பழுத்த மாதிரி பழுத்துட்டு அப்புறம் வாழ்க்கையே சுகப்படாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எப்போ எதை கற்றுக்கணுமோ அப்போ தான் கற்றுக்கணும். அந்த ஒரு இதை மனசில் வச்சுக்கோங்க. டீனேஜ் குழந்தைங்க தாய் தந்தையர்களுக்கு எது இருந்தாலும் சொல்லுங்கள். தாய் தந்தையர்களை மதிப்பு கொடுத்து அவங்க சொல்கிறபடி கேளுங்க. நம்ம தாய் தந்தையர் இல்லாமல் வேறு யாருமே நமக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க. அதனால் தாய் தந்தையரோட சிறப்பான வாழ்க்கை வாழுங்க. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.